இறைவா, நீயே அனைத்தும். அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை மாத ரகசியங்கள். கர்மவினை நீக்கும் அற்புத ரகசியங்கள். விஞ்ஞான வாக்கு. சித்தன் அருள் 1191. திருமலை திருப்பதி. அடியவர்கள் இந்த வாக்கை பலமுறை மீண்டும் மீண்டும் படித்தால் மட்டுமே இதன் ரகசியங்களை புரிந்து கொள்ள இயலும். வாருங்கள் அடியவர்களே, நம் குருநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர் அளித்த மகத்தான வாக்கை கேட்போம். செப்டம்பர் 21, 2022 புரட்டாசி மாதம் ஏகாதசி புதன்கிழமை அன்று குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்த விஞ்ஞான வாக்கு. வாக்குரைத்த ஸ்தலம் திருவண்ணாமலை. ஆதி ஈசனை மனதில் எண்ணி செப்புகின்றேன் அகத்தியன். எதை மனதில் நினைத்தீர்களோ அதற்கு மாறாகவே செயல்படும் சக்திகள் அங்கும் இங்கும் எங்கும் அலைந்து கொண்டுதான் இருக்கின்றது. உடலின் தன்மையை பொறுத்துக்கூட, இவற்றின் தன்மையை அறிந்துதான் நெற்றியில் கூட கோடுகள். இதனையும் இம்மூன்று கோடுகளையும் நினைத்தாலும் கூட எதன் தன்மையை வருவது என்பதை சரியாக கவனத்திற்குப் பின் செல்லாது. ஆனாலும் நேர்மின் ஓட்டமும் எதிர்மின் ஓட்டமும் தக்க வைக்கக்கூடிய ஓட்டமும் இம்மூன்றும் பின் நெற்றியில்தான் உள்ளது. பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி ஒரு பேட்டரியில் உள்ள பிளஸ் முனை மைனஸ் முனை போல. இதனை சரியாக பயன்படுத்திக் கொண்டாலே அனைத்தும் நீங்கும், அனைத்து திறன்களும் வரும். ஆனாலும் இதை என்று கூற சேமிக்கும் திறன் பின் அதிகம் நெற்றியில்தான் உள்ளது. சேமிக்கும் அத்திறனை நிச்சயம் சேமிக்க இன்னும் சக்திகள் கூடிக்கொண்டே வரும். அனைத்து பிரச்சனைகளும் நிச்சயம் எதிர்கொள்வதற்கான சக்திகள் நம்மிடையே இருக்கின்றது. கன்னி திங்கள் புரட்டாசி மாதம். விண்ணுலகில் ஒரு ஒளியானது இம்மாதத்தில் தொடங்கி ஆனாலும் அதனை எங்கெல்லாம் அதன் நிழல் ஆனாலும் அதன் சக்தி நிச்சயம் எங்கெல்லாம் நிச்சயம் பின் படிந்துள்ளது என்பதை கூட பின் யான் எதை என்று நிமித்தம் காட்டி சொல்கின்றேன். அப்பனே முதலில் அப்பனே சக்தி அண்ணாமலையிலே ஒதிக்கின்றது. அதனால்தான் சரியாக பல சித்தர்கள் பல ஞானியர்கள் அப்பனே பின் அவ்வொளியை தக்க வைக்க அண்ணாமலையை நாடி நாடி வந்துள்ளனர். அண்ணாமலையில் எங்கு வேண்டுமானாலும் அமைதியான முறையில் தியானம் செய்தால் நிச்சயம் அத்திறன்கள் நெற்றியில் உள்ளதே அப்பனே. நிச்சயம் இன்னும் சேமிப்பு திறன் இன்னும் அதிகமாகும் அப்பனே. அவ்வொளியானது ஏற்கும் சக்தி நெற்றியில்தான் உள்ளது. அப்பனே, இதை ஒரு கோடாக எடுத்துக் கொள்ளலாம். இதனை நிரூபிக்கும் அளவிற்கு கூட இம்மாதத்தில் நிச்சயமாய் எதையும் அதாவது எதை பற்றியும் சிந்தனையும் இல்லாமல் இருந்தால் தியானங்கள் செய்தால் உடனடியாக சக்தியானது நிச்சயம் அப்பனே நெற்றியில் நுழைந்து சேமிக்கும் திறன். அதுவே ஒரு கருவியாகும். அதனுள் நிச்சயம் சக்தியானது சேமிக்க இன்னும் திறன்கள் அதிகமாகி அனைத்தும் வெற்றி கொள்ள இயலும். நிச்சயம் அப்பனே. ஆனாலும் இதை சரியாக உணர்ந்தவர்களும் உள்ளார்கள் அண்ணாமலையிலே. காலங்களாக சில ஞானியர்களுக்கே அண்ணாமலையான் எதை என்று நிமித்தம் காட்டி சக்திகளை கூட்ட சித்தர்களும் நிச்சயம் கண்களுக்கு தென்படுவார்கள் அப்பனே. இதுதான் ரகசியம். ஆனாலும் கட்டப்படுத்த வேண்டும் மனதை கூட. எதை எவற்றினின்று கூட எதிர்பார்க்காமல் அப்பனே அமைதியாக தியானங்கள். ஆனாலும் சிறு துளியளவாவது எண்ணங்கள் பின் எங்கோ சென்றுவிட்டால் சக்தியானது ஏதோ ஒன்று அலைகள் மூலம் தடுத்து பின் மாறுபட்டுவிடும். பின்பு விளைவுகள் கூட அதிகம் என்பேன் அப்பனே. அதனால் நிச்சயம் இம்மாதம் புரட்டாசி மாதம் யான் எதை சொன்னேன் என்றால் புண்ணிய காரியங்கள் செய்யுங்கள் என்பேன். ஆனாலும் புண்ணிய காரியங்கள் செய்யும் பொழுது கூட மனதில் ஏதும் இல்லாதவாறு இம்மாதத்தில் கூட பல ஞானியர்கள் எதை என்று கூட சந்நியாசிகள் அமைதியாகவே இருப்பார்கள். அது ஈசனுக்கு தெரியும், மனிதனுக்கு தெரியாது. அமைதியாக இருக்கும் பொழுது அவர்களிடம் பேசும் பொழுதும் கூட ஏதாவது ஒன்றை சாதுக்களுக்கு சந்நியாசிகளுக்கு அன்னதானம் அவர்களிடம் தரும் பொழுது கூட அவர்கள் நிச்சயம் மனம் சந்தோஷமடையும் பொழுது சக்தியானது உன்னுள் இறங்கும் அப்பனே. இதுதான் சூட்சுமம் அப்பனே.
ஆனால் இதனை கூட மனிதர்கள் எதற்காக செய்ய சொல்கின்றோம்? எதனை இவையெல்லாம் யான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அப்பனே? மனிதர்களுக்காவது நல்லோர்களாவது வாழட்டுமே என்று கூட. அப்பனே, இதை யான் பல பல வழிகளிலும் கூட ஞானியர்களுக்கு உரைத்திருக்கின்றேன். ஆனால் கலியுகத்தில் முதலாக இப்பொழுதுதான் அண்ணாமலையின் ஆசிர்வாதத்தோடுதான் யான் நிச்சயம் உரைத்துக் கொண்டிருக்கின்றேன். அதாவது இக்கோடுகளைப் பற்றியும் சொல்லிவிட்டேன் அப்பனே. அக்கோடு சாதாரண கோடு இல்லை அப்பனே. இதுதான் விதியும் எனலாம். ஆனாலும் இன்னும் 2 கோடுகளும் மறைமுகமாகவே. அதனால்தான் சொன்னேன். பல பல புண்ணியங்களையும் செய்யச் சொன்னேன் அப்பனே. ஏதாவது ஒரு உயிரினத்திற்காவது தானங்கள் செய்யுங்கள் என்று. அவ்வொளியானது விண்வெளியில் இருந்து, இதிலும் கூட சூட்சுமங்கள் அடங்கியுள்ளது. ஆனாலும் ஒன்றன்பின் ஒன்றாக வருவதாக அக்கோடுகளின் தன்மை எங்கெங்கே அதிகமாக ஈர்க்கப்படுவது முதலில் கோமாதாவைதான் யான் சொல்வேன் அப்பனே. அக்கோடு இக்கன்னி மாதத்தில் நிச்சயம் அக்கோமாதாவிற்குதான் அதிகம் ஈர்க்கும் சக்தி உடம்பில் உள்ளது என்பேன் அப்பனே. சேமிப்பு அங்கே அவைகளுக்கு அன்னமிட்டால் அக்கோமாதாவின் சக்திகளும் மனமகிழ்ந்து உண்ணும் பொழுது கூட அத்திறன்கள் சக்திகள் கோமாதாவின் வாயிலிருந்து வெளிப்படும், பரிசுத்தமாகலாம். அதனால்தான் யான் சொன்னேன். அப்பனே கேளுங்கள். ஒவ்வொரு ரகசியம் கூட அறிவியல் ரீதியாகவே உரைத்துக் கொண்டே இருக்கின்றேன் இப்பொழுது கூட. எதற்காக செய்யச் சொன்னேன் என்று தெரிந்து கொண்டால் நன்று. அப்பனே, இவை மட்டுமில்லாமல் பைரவ வாகனங்களுக்கு